ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கோவா இப்போது என்ட்ரி ஆகிட்டேங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பீச்சை வந்து பார்க்க போகிறோம். சவுத் கோவாவில் இருக்கிற பலோலம் பீச். சவுத் கோவாவில் இருக்கிற அமைதியான ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு பீச் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பலோலம் பீச். ஃபாரினர்ஸ்னால் அதிகமாக வரக்கூடிய இடமும் கூட இது. உள்ளார என்ட்ரானோம் நல்லா ஷாப்பிங் எல்லாமே. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீச் உள்ளார போயிட்டு சும்மா ஒரு வாக்கபுளாக பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கும் வீடியோஸில் காமிச்சிட்டு ஸோ இதுதான் பலோலம் பீச். இது ஸோ இங்கே வந்தாச்சு. இந்த பீச் என்ட்ரன்ஸ் இதுதான் பலோலம் பீச். ஸோ அது வரைக்கும் பலோலம் பீச் இது. ஸோ இங்கே வந்து போட்டிங், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளானது. சவுத் கோவாவில் இருக்கிற ஒரு முக்கியமான பீச் எது அப்படின்னாக்கா பலோலம் பீச் தான் இது. யா ஸோ இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயிட்டில் எல்லாம் இருக்குது இதில். ஸோ போட்டிங், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. இங்கேயும் பீச்சில் இந்த சைடு கர்நாடகா ஸ்டேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குங்க. பலோலம் அப்படிங்கிறது இட்ஸ் சிம்பிள் பீச் தான் அது. அங்கே ரெசார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பர்சங்க ஃபேமிலியோடு வந்து அழகாக விளாண்டுட்டு இருக்கான் இதில். So beauties are here. இந்த இடத்துல தான் வந்து பாருங்க டோட்டல் ஸ்டார்டிங் இதெல்லாமே. இந்த பீச் இது லாஸ்ட் எண்டு, லாஸ்ட் வரைக்கும் இருப்பாரு. எல்லாமே ஸ்டேஷன் தான் இருக்குது. அங்கே இந்த இதில் தான் வந்து பார்த்துருக்காங்க, விளையாடுறாங்க. அந்த சைடு வேறு வழி. இங்கேயாச்சும் வண்டியை நிப்பாட்டிட்டு அழகாக பீஸ்ஃபுல்லாக வர்றது மாதிரி ஏதாச்சும் இடம் இருக்கான்னு பார்க்கணும். வரைக்கும் வரைக்கும் தான் விளாண்டுருக்காங்க பீச்சில். ஸோ இந்த இடத்துல தான் இதாக இருக்குது இப்போ. நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாங்களா? ஸோ இந்த சவுத் கோவாவில் இருக்கிற ரொம்ப பாப்புலரான பீச்சில் ரொம்ப அழகான பீச்சுங்க. இது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. கூட்டம் அதிகமாக இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே உள்ள வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னால் பார்க்கும்போது ஒரு சைடு வந்து டூரிஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்விம்மிங் பண்ணுறதும் சரி, வாட்டர் ஸ்போர்ட்ஸில் ரைட் பண்ணிகிட்டு இருந்ததும் சரி, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அந்த நீல நிற வானத்துக்கு இதில் அந்த கடற்கரையை பார்க்கும்போது ரொம்ப
அழகாக இருந்தது ஒரு விஷயம் இது. மணல் பரப்பையும் பார்க்கும்போது நீட்டாக அவ்வளோ க்ளீனாக இருந்தது. தேவையில்லாமல் குப்பையெல்லாம் கொட்டி வச்சுட்டு அவ்வளோ இதெல்லாம் இல்லைங்க இங்கே. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அழகாக நடந்து போயிட்டு வர்றதுக்கு. வந்திருக்கேன். பட் இது பலோலம் பீச் அப்படிங்கிறது சவுத் கோவாவில் இதான் நான் வர்றது ஃபஸ்ட் டைம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப க்ரௌடு இல்லாத பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் கோவாவில் இந்த பலோலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பீச்சு. இங்கே ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்கும். அதுக்கான ரிசார்ட்ஸு போட்டிங் எல்லாமே ரொம்ப ஓவர் க்ரௌடு இருக்காது. ஸோ பீப்புளும் இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷிங்லேருந்து எல்லாமே வெயில். ஸோ வெயில் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஜாஸ்தியாகவும் இல்லை, அப்படியே கூலாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப ஜெனுவான ஃபிஷ்ஷிங் கூடாது. எல்லாம் ஸ்கேட்டிங் பண்ணுறவங்க இந்த இதுலேருந்து எல்லாமே இருக்குது. கடற்கரை ஓரத்தில் அப்படியே நடந்து போகிறது நல்ல இதுதான். கிரேட். அப்படியே மலை உச்சி வழியாக தான் வர முடியும் போல இருக்கு அந்த சைட் போனோம்னா. இந்த பீச்சில் வந்து அந்த ஸ்பாட் தெரியுது பாருங்களேன், அந்த ஹில் ஸ்டேஷன் மவுண்டன் இருக்குங்களா, அதில் வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு அந்த சைடு வரைக்கும் வாக்கபுளாக போனாக்கா போயிடலாம் நம்ம அந்த சைடு. இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பரான இடம்னா அந்த சைடில் இருக்குது. நம்ம ஃப்ரீயாக இப்போ தானே என்ட்ராக இருக்கோம். ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சரி நெக்ஸ்ட் டைம் வந்தாலும் நம்ம வந்து அந்த சைடு போயிட்டு வரலாம். ஓகே, இதுலேருந்து அது வரைக்கும் எல்லாம் அந்த சைடு தான் பீச். ஸோ இதை இந்த போட்டிங் எல்லாமே அந்த இது வருது. நிறைய போட்டிங் தான் இது போயிட்டுருக்காங்க. ஸ்கூபா, டபுள் ஸ்கர்ட்டிங், ஹேக்கிங். ஸோ கோவா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் சவுத் கோவாவில் இதுமாரி ஒரு சூப்பரான பீச் பார்த்ததில் ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. கொஞ்சம் வந்த உடனே பார்த்ததுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கோவா போனீங்கன்னா சவுத் கோவாவில் பலோலம் பீச் பார்க்காம உள்ளார என்ட்ரு ஆகாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒன் செகண்ட் வந்து நான் கேட்குறது எல்லாமே வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.